விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருடத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு உங்கள் லக்ன ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறார். கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமே அவர் நல்லா இருக்க மாட்டார். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ன்றது பாருங்கள், ஏப்ரல் மாதம் முழுக்க, மே மாதம் முழுக்க, ஜூன் மாதம் முழுக்கன்னா கிட்டத்தட்ட வருடத்தின் ஆரம்பத்தில் 2 மாதம் வரைக்கும், ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமே அவர் நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருக்கிறார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இன்னும் ஒரு மாதத்தில், வருஷப்பிறப்பு நடந்து ஒரு மாதத்தில் மே மாதம் 14ஆம் தேதி அப்படியே எங்கே போகிறார், இங்கே போயிடுறார், 8ஆம் இடத்திற்கு மாறி விடுகிறார். 8இல் உள்ளவர் சற்று நன்மைகளை குறைத்துக்க தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் ஒரு நல்ல வேலையாக 4இல் 5இல் இப்போது இருக்கக்கூடிய இந்த ராகு டக்குன்னு 3ஆம் இடத்திற்கு வந்து அங்கே 9ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த ஒரு சில விஷயங்களை தவிர்த்து பெரிய 10ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த ஒரு சில விஷயங்களை தவிர்த்து நல்ல விஷயங்கள் பெருசாக இல்லைங்க. அதுலேயும் குரு வந்து பார்வையை விளக்குவது என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சோம்பலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடம் சுபத்துவம், 8ஆம் இடம் சுபத்துவம். அப்போ 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமானாலே வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து இந்த வாதத்திலேயே, ஆகவே ஏப்ரல் மே மாதத்திலேயே உங்களை நகர்த்தி போகக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நடக்கும். ஆகவே நடக்கின்ற மாறுதல்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு ராசிநாதன் அப்படியே சிம்மத்திற்கு மாறி விடுகிறார். சிம்மத்திற்கு மாறி அவருடைய இயக்கம் எல்லாம், ராசிநாதனுடைய இயக்கம் எல்லாம் கொஞ்சம் சாதகமான அமைப்பாக இருக்குது. ஆக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 2 மாதங்கள் கொஞ்சம் டல்லான மனநிலைமையில் கண்டிப்பாக இருப்பீங்க. அதற்கு பிறகு அப்படியே பந்தய குதிரை போல விருச்சிக ராசிக்காரர்கள் ஓடக்கூடிய அமைப்புகள் தாராளமாக இருக்கின்றன. சிலருக்கு அபரிமிதமான செலவுகள் வரும். வீடு வாங்க முடியும், வாகனம் வாங்க முடியும், வீட்டிற்கான பொருள்கள் வாங்க முடியும், கணவன் மனைவிக்கு உரித்தான சில பொருட்களை வாங்கி கொடுக்கறது ஒரு நல்ல அமைப்பு. ஆனாலும் கடன்கள் கண்டிப்பாக வரும். 8ஆம் இடத்துல குரு இருந்தாலே ஏதாவது ஒரு வகையில் பற்றாக்குறை ஏற்பட்டு கடன்கள், சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. வீட்டில் யாருக்காவது மகளுக்கோ மகனுக்கோ கல்யாணம் போன்ற அமைப்புகள், சில விஷயத்தில் செலவு பண்ணித்தான் ஆகணும், கடன் பட்டுத்தான் ஆகணும்னு இருக்கு இல்லையா. பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், கடன் வாங்கித்தான் ஆகணும். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நிலைமையில கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறேன், 10 ரூபா பட்ஜெட் போட்டேன், 20,000 வந்து நிற்குது. இந்த மாதிரியான கடன், அதாவது சுப விஷயங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரக்கூடிய அமைப்பு 8ஆம் இடத்தின் அமைப்பினால இருக்கிறது. ஏன்னா வந்து 4ஆம் இடத்துல வந்து அவர் ராகு வந்து உட்காந்துடுறாரு. 4ஆம் இடத்துல ராகு வந்து உட்காந்தாலே வீடு வாகனம் அம்மா சார்ந்த விஷயங்களை ஏதாவது கடனை உடனே கொடுப்பாரு. அம்மாவுக்கும் உங்களுக்கும் சில பல கருத்து வேறுபாடுகள் அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்குது. ஆனாலும் பெரிய சோதனைகள் எதுவும் முதல் 2 மாதங்களுக்கு பிறகு கண்டிப்பாக வராது. ஜூன் மாதம் முதல் வாரத்திற்கு பிறகு ராசிநாதன் வலுவான தன்மையில் இருக்கின்றதுனால பெரிய சோதனைகளை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம். எல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு புத்தாண்டாகவே அமைந்திருக்கிறது. அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த புது வருடம்.